பண்டைய காலத்தில் விஜயகிரி என்ற ஒரு செழிப்பான இராச்சியம் இருந்தது. அந்த நாட்டை மன்னன் வீரசேகர் ஆட்சி செய்தார். அவருக்கு ஒரே மகள் இளவரசி அனன்யா. அனன்யா அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். அவள் இயற்கையை மிகவும் நேசிப்பாள். தினமும் அரண்மனை தோட்டத்திற்கும் அருகிலுள்ள காட்டிற்கும் சென்று மரங்களையும் பறவைகளையும் பார்த்து மகிழ்வாழ்கிருந்தாழை காடு என்ற ஒரு மர்மமான காடு இருந்தது. அந்த காட்டில் மந்திரவாதி காளிகேசன் வாழ்ந்தான். அவன் மிகவும் கொடியவன். அவனுக்கு மாய சக்திகள் இருந்தன. ஒரு நாள் காளிகேசன் அரண்மனைக்கு வந்து மன்னனை பார்த்து சொன்னான், உன் மகள் அனன்யாவை எனக்கு திருமணம் செய்து கொடு. இல்லையெனில் இந்த நாட்டை சாபம் பிடிக்கும். மன்னன் அதை கேட்டதும் கோபமடைந்தார். என் மகளை ஒரு கொடிய மந்திரவாதிக்கு கொடுக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று உறுதியாக மறுத்தார். இதை கேட்ட காளிகேசன் மிகவும் கோபமடைந்தான். அப்படியா, அப்போ உன் மகள் வாழ்க்கையே சாபமாக மாறும் என்று சொல்லி மறைந்தான். சில நாட்கள் கழித்து ஒரு மாலை அனன்யா தனியாக தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று கருப்பு புகை எழுந்தது. அந்த புகையிலிருந்து காளிகேசன் தோன்றினான். அவன் கொடிய சிரிப்புடன் மந்திரம் ஓதினான். ஒரு கணத்தில் அனன்யா ஒரு வெள்ளை மானாக மாறிவிட்டாள். அந்த மான் பயந்து காட்டுக்குள் ஓடிவிட்டது. பல ஆண்டுகள் கழித்து அருகில் உள்ள சூரியபுரி என்ற இராச்சியத்தின் இளவரசன் அர்ஜுன். அவர் மிகவும் வீரமானவன். வில்லும் அம்பும் பயன்படுத்துவதில் அவன் மிகுந்த திறமைசாலி. ஒரு நாள் அவன் தனது நண்பர்களுடன் வேட்டைக்காக அந்த கருந்தாழை காட்டுக்குள் சென்றான். காடு மிகவும் அமைதியாக இருந்தது. காற்று மெதுவாக வீசிய போது திடீரென்று ஒரு அழகான வெள்ளை மான் மரங்களின் நடுவில் தோன்றியது. அது சாதாரண மான் இல்லை. அதன் உடல் வெள்ளி போல மின்னியது. அதன் கண்கள் மனிதன் போல சோகமாக இருந்தது. அர்ஜுன் அதை பார்த்தவுடன் அம்பை எடுக்க முயன்றான். ஆனால் அந்த மானின் கண்களை பார்த்ததும் அவன் மனம் மாறிவிட்டது. அந்த மான் மெதுவாக திரும்பி காட்டின் உள்ளே ஓடத் தொடங்கியது. அர்ஜுன் அதை பின்தொடர்ந்து சென்றான். அந்த மான் அவனை காட்டின் ஆழமான பகுதிக்கு கொண்டு சென்றது. அங்கே ஒரு பழைய சிதைந்த கோவில் இருந்தது. அந்த மான் அந்த கோவிலின் முன் நின்று திரும்பி அர்ஜுனை பார்த்தது. அதன் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. அப்போது திடீரென்று அந்த மானின் உடலில் ஒளி பரவியது. சில நொடிகளில் அந்த மான் ஒரு அழகான இளவரசியாக மாறிவிட்டாள். அர்ஜுன் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். அவள் மெதுவாக சொன்னாள், நான் இந்த நாட்டின் இளவரசி அனன்யா. ஒரு கொடிய மந்திரவாதியின் சாபத்தால் மானாக மாறிவிட்டேன். அந்த சாபத்தை உடைக்க ஒரு வீரமான இளவரசன் மட்டுமே உதவ முடியும். அர்ஜுன் அவளை பார்த்து சொன்னான், நீ கவலைப்படாதே. நான் அந்த மந்திரவாதியை தோற்கடித்து உன் சாபத்தை உடைப்பேன். அதற்கு பிறகு அர்ஜுன் அந்த காட்டின் ஆழத்தில் உள்ள காளிகேசனின் கோட்டைக்குச் சென்றான். அங்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. இறுதியில் அர்ஜுனின் தைரியம் மற்றும் உண்மையான மனம் காரணமாக காளிகேசன் தோற்கடிக்கப்பட்டான். அந்த நொடியில் அனன்யாவின் சாபம் உடைந்தது. அவள் மீண்டும் முழுமையாக மனிதராக மாறினாள். அரண்மனையில் பெரிய கொண்டாட்டம் நடந்தது. சில நாட்கள் கழித்து இளவரசன் அர்ஜுனும் இளவரசி அனன்யாவும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.